கண்ணுக்கு தெரியாத 2G அலைக்கற்றையில் ஊழல் செய்தவர் ராசா என்றும் தற்போது மீண்டும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் விரைவில் சிறைக்கு செல்வார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிப்பதில்லை, நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மதிப்பது கிடையாது, மக்களை மதிப்பது கிடையாது. இன்றைக்கு அவர் மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த கொடி பாருங்க எவ்வளவு அருமையா பறக்குதுங்களா, பறக்குதா கொடி? எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுதுல்ல. இந்த கொடி எதனால பறக்குது? காத்தடிக்கிறதுனால. காத்த யாராவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியுமா? காற்றில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரே அவர் தான். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலைகுனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் சிந்திச்சு பாருங்க, 1,72,000 கோடி, கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக அவரை திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார். நாம் அடைக்கல, அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கமே அடிச்சது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தார். அப்பொழுதுதான் இங்க இருக்கிற வேட்பாளர் திரு ராஜா, திருமதி கனிமொழி 2 பேரும் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது சிந்திச்சு பார்க்க வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது, திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே அவர் அங்கம் வைக்கின்ற அமைச்சரவை, அங்கம் வைக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி. அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். எங்க இருப்பாரு? ஏன்னா ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்த ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் போயிருக்காரு, யாருன்னு தெரியுமில்ல, பாதுகாப்பான இடத்துல இருக்கார். அது மாதிரி பல பேர் போயிருக்கிறாங்க திமுகவுல. ஆக திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.